ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயர்லி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்போலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், பீரியட்க்கும் ப்ரெக்னென்சிக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஓவுலேஷன் டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்திருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடும் இருக்குது, அதாவது 35 டேஸ்க்குள்ளே எனக்கு பீரியட் வந்துருங்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் காட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 26th டேலேருந்தே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆனால் நமக்கு இது பீரியடா இல்லை ப்ரெக்னென்சியா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதனால தான் பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சேம் சிம்டம்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது, உங்களுக்கு புதுசாக சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா கூட நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்டமே நீங்கள் டயர்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு உடம்பு அவ்வளோ சோர்வாக இருக்கும், மார்னிங் எந்திக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்குடா எந்திக்கணும், எதுக்கு வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க, நின்று ஒர்க் பண்ணுறீங்க, கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கூட உங்களுக்கு இடுப்பு சைடும் உங்களுக்கு அடி முதுகு சைடு, அடி வயிறு, இதெல்லாமே உங்களுக்கு அதிகமான ஒரு மாதிரி உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். உங்களுக்கு உடம்புல புதுசாக ஒரு ஹார்மோன் உருவாகுது, அந்த ஹார்மோனை உங்களோட உடம்பு அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு உள்ள சில ப்ராசஸ்லாம் நடக்கும். இதனால தான் நம்ம உடம்பு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே இந்த டயர்டாக இருக்கக்கூடியது தான். இது நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்க்கு முன்னாடி கூட, அதாவது உங்களோட பீரியட் டேஸ்க்கு முன்னாடி கூட இந்த டயர்ட்னஸ் இருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் சிம்டம் என்ன அப்படின்னா, பிரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களோட பிரெஸ்ட்டு, அதே மாதிரி ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் நிப்பில் கூட டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப வலி இருக்கும். இந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லைனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எந்த ஒரு வலியும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான பிரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இது கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். தேர்ட் சிம்டம் ரொம்ப தாகமாக இருக்கிறது, அதே டைமில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதிகமாக தாகமும் எடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு யூரினும் ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் உங்களோட யூரினோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, டார்க் எல்லோவாக இருக்குது, உங்களுக்கு அடிக்கடி யூரின் வருது அப்படிங்கிறப்போவும் இது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். இது பீரியட்க்கு டைமில் வராது, இயர்லி ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். இதுதான் தேர்ட் சிம்டம். ஃபோர்த் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கால் வலி இருக்கிறது. கால் வலி உங்களுக்கு முட்டிக்கு பின் சைடு, பின்னங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைடில் வலிக்காமல் உங்களுக்கு பாதத்தில் வலிக்கிறது, சிலவங்களுக்கு கால் வீங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சியில் ஒரு சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, வாமிட் இல்லைனா நாசியாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கணுமா, கம்பல்சரியான்னு கேட்டால் கம்பல்சரி இல்லை. இது 30 டேஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ரொம்ப லேட்டாக ஒரு 50 டேஸ்க்கு அப்புறமும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வாமிட் இருக்குது, நாசியாக இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டால் இது கண்டிப்பாக இருக்கிறதில்ல, ஆனால் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது உங்களுக்கு ஓவுலேஷன் டைமில் இருந்தே இருக்கும், ஓவுலேஷன் டைமில் இருக்கும், அப்புறம் இம்ப்ளான்டேஷன் டைமில் இருக்கும். இயர்லி ப்ரெக்னென்சியில் இதோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒயிட் கலரில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கலாம், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இச்சிங் இல்லை, பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்லை இச்சிங் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது ரொம்பவே பெஸ்ட். அதே மாதிரி தலைவலியும் இருக்கும். இந்த தலைவலி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய தலைவலி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை மெடிசன் ஏதாச்சும் அப்ளை பண்ணாலோ போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இயர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய தலைவலி நார்மலாக அதுவாகவே தான் போகும். நம்ம எந்த டேப்லெட் எடுத்தாலும் இல்லை மெடிசன் எடுத்தாலும் அது போகாது. ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ இருந்துட்டு அதுக்கப்புறம் அது நார்மலாக போகும். இந்த மாதிரி இருக்குதான்னு நோட் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம் தான்.
நெக்ஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னா நெஞ்செரிச்சலாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் மேலே மேலே வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏப்பம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் அது சாப்பிட்றதுக்கான கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஏர்லியாக இருக்காது, ஆனால் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குதாங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிம்டம் வந்து வயிறு வலி. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு பீரியட் டைம்லேயும் வயிறு வலி இருக்கும், ப்ரெக்னென்சிக்கும் வயிறு வலி இருக்கும். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பீரியட்கான வயிறு வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடி வயிறும் ப்ளஸ் உங்களோட வெர்ஜினல் ஏரியா எல்லாமே சேர்ந்து வலிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து வெர்ஜினல் வழியாக தானே வெளியே வரும், அந்த சர்விக்ஸ் வழியாக. ஸோ உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வயிறு வலிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக உங்களுக்கு வந்து போகாமல் கொஞ்சம் கண்டினியூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பீரியட்கான ஒரு வயிறு வலி. இதே ப்ரெக்னென்சிக்கான வயிறு வலிங்கிறப்போ உங்களுக்கு உள்ளே ஏதோ வேலை நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி உளைச்சலாக இருக்கிற மாதிரியான வயிறு வலி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அடி வயிறு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடி வயிறு வலிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிரெஸ்ட்லேயும் இந்த மாதிரி சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது பீரியட்கான பெயினா இல்லை உங்களுக்கு அது ப்ரெக்னென்சிக்கான பெயினா அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக உங்களோட ஓவலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருந்திருக்கீங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு வந்து கருமுட்டை ஆரோக்கியமாக இருந்திருக்கு, ஸ்பெம் ஆரோக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போ சொன்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 35 டேஸ் ஆச்சு, உங்களுக்கு ரெகுலர் பீரியட் தான், 35 டேஸ் ஆச்சு அப்படின்னா உடனே செக் பண்ணாமல் இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணி தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி நெகட்டிவ் வந்துட்டால் கூட இன்னும் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஹெச்சிஜி ஹார்மோனுங்கிறது பேபி இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பேபி வந்து கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகுறாங்க. அதாவது ஒரு 20 டேஸில் ஆகக்கூடியவங்க ஒரு 30 டேஸில் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போது இன்னும் லேட்டாக தான் சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் லேட்டாக தான் உங்களுக்கு ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதனால தான் நீங்கள் கிட்டில் ரொம்ப சீக்கிரமாக செக் பண்ணுறப்போ நெகட்டிவ் காட்டுது. சிலவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸில் செக் பண்ணுறேன், எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு, 45th டே செக் பண்ணேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசனும் இதுதான். ஏன்னா அவங்க வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து யூரினில் காட்டுற அளவுக்கு வரது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லியராக செக் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் வந்துட்டு பாசிட்டிவ் வருது. ஸோ நம்ம ஒன்ஸ் நெகட்டிவ் வந்துட்டாலே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால் கூட உங்களுக்கு அது பீரியடாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு செக்கே ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக்கே ஒரு 45th டேக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்போவே நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.